பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் இந்த கிராஸ் டிவி மூலமாக சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அருமையான இரட்சகர். அவர் நாமம் பறைசாற்றப்பட, இந்த தேசமெங்கும் அவருடைய புகழ் பரவ, அவருடைய வார்த்தையை சொல்ல உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பெரிதான தகுதிக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வரியனே, மகா பெரிய ராஜனே, எத்தனை நாவு இருந்தாலும் உங்களை துதிக்க போற்ற போதாதுப்பா. நீர் செய்த நன்மைக்கு, உங்கள் சமூகத்திலிருந்து பெற்ற நன்மைக்கு ஒரு பொழுது கூட உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினதே இல்லைப்பா. பெற்றதுக்காக நன்றி செலுத்தினதில்லை, மனஸ்தாபப்பட்டதில்லைப்பா. நாங்கள் என் நாவின் கரைகள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்கள் பாவம், நீங்கள் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னாலும் தர்றதுக்கு தடையாக இருக்குப்பா. ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்கு கூட என் நாவு தடையாக இருக்குது, என் புத்தி தடையாக இருக்குது, என் சிந்தனையும் என் யோசனையும் தடையாக இருக்குது ராஜா. அருமையான இந்த வேலையில் அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக திறப்பில் நிற்க எங்களை ஒப்பு கொடுக்கும் ஐயா. எங்களை தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். யோபு சாப்பிடல உட்கார்ந்தது போல இந்த நிமிஷம் அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி தேசத்துக்காக பரிதவிக்க போகிறாங்கப்பா. உங்கள் நாமம் தேசமெங்கும் பறைசாற்றப்பட உங்கள் தயவு வேணும்ப்பா. முதியோர்களுக்காக, சிறியோர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக ராஜா, ஒவ்வொரு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாலை பொழுதில் பலவீனத்தோடு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலவானான உங்கள் தயவு இறங்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பலத்தையும், ஒரு ஆரோக்கியத்தையும், ஒரு சத்துவத்தையும் கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பலமுள்ள பிள்ளையாக நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கங்க. உங்கள் தயவும் உங்கள் இரக்கமும் பிள்ளைகளுக்கு ஆளுக செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. யோபு அவரை ஒரு பொழுதும் குறை சொல்லலையா? ஒரு பொழுது கூட அவர் குறை சொல்லவே இல்லை. பெரிய நாசமோசம் உண்டாகும்போது கூட, பெரிய அழிவு உண்டாகும்போது கூட, பெரிய பலவீனம் உண்டாகும்போது கூட அவர் கர்த்தரை குறை சொல்லவே இல்லை. அவருடைய நாமத்தை அவர் குறை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் யோபுடைய நண்பர்களை பார்த்து கர்த்தர் கோபப்பட்டிருக்காரு. அவனை போல நீங்கள் இல்லை, அவனை போல நீங்கள் இல்லை, நீங்கள் என்னை ஒரு வாட்டி கூட புகழ்ந்து சொல்லவே இல்லை, நீங்கள் என்னை ஒரு வாட்டி கூட நான் செஞ்சதுக்காக நன்றி செலுத்தவே இல்லை. பாருங்கள், நன்றி பலியை எதிர்பார்க்கக்கூடிய தேவன் அவர் உங்ககிட்ட பெற்ற நன்மைக்காக நன்றி பலியை எதிர்பார்க்காரு. இதுவரையிலும் கடவுள்கிட்ட வாங்கின ஸ்லாக்கியத்துக்காக, பெற்ற ஒவ்வொரு காரியத்துக்காக, பெற்ற ஜீவனுக்காக நன்றி செலுத்துறது உண்டா? உங்கள்கிட்ட வாங்கின நான் ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என்னை நடத்துனதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணீங்களே, நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு செஞ்சீங்களே. அல்லேலூயா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். வாங்கின ஒவ்வொரு நன்மைகளுக்காக. நான் நன்மையே பெறலை. இயேசு எனக்கு நன்மை தரவே இல்லை. அவரால் எனக்கு நன்மை உண்டாகவே இல்லை. ஒருவர் கூட சொல்ல முடியாது. எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலைப்பான்னு ஒருவர் கூட சொல்ல முடியாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், ஜீவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார் பிள்ளைகளா. அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யன். வேதம் சொல்லுது, என்னை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன்
தப்புவிக்கப்படுவான் இருக்கு. அவரை இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் தப்புவிக்கப்படும். அவரை இடைவிடாமல் நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் தப்பிக்கப்படும். அவர் ஆராதிச்சு உண்டா? உங்களுக்கு ஜெப வேலை உண்டா? வேத வாசிப்பு உண்டா? அல்லேலூயா. ஆனால் அவர் உங்களை நடத்தியிருக்காரு, போஷிச்சிருக்காரு, பாதுகாத்திருக்காரு, எம்மட்டும் வழி நடத்தியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடியது? இது எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடியது? எத்தனையோ பேர் இல்லை. இந்த கொரோனா காலங்களிலும், கொரோனாவை தாண்டி உள்ள காலங்களிலும், இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களை பாதுகாத்திருக்காரு. என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருமையாக நடத்தியிருக்காரு. நன்றி செலுத்திருக்கீங்களா? எனக்கு நேரமே இல்லை. அது என்னமோ தெரியல, ஜெபம் பண்ணணும்னா எனக்கு நேரமே இல்லை, வேதம் வாசிக்கணும்னா எனக்கு நேரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் விடுதலையை போய் நிற்கும்போது, ஐயா என் பாரமும் என் துக்கமும் என்னை தாக்குது, எனக்கு அவமானமும் வெக்கமும் என்னை துரத்துதுன்னு எனக்கு நிற்கும்போது, எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு நேரமே இல்லையே உன்னை விசாரிக்க. லட்சம் கோடி ஆத்துமக்கள் இருக்கு எனக்கு, உன்னை பார்க்க எனக்கு நேரமே இல்லையே, உன்னை விசாரிக்க எனக்கு நேரமே இல்லையே. வேதம் சொல்லுது, தீங்கு நாள் வரும் முன்பு. நாளைக்கு தீங்கு நாளா? இந்த நிமிஷத்துக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு தீங்கு நேரமா தெரியாதே. அன்னைக்கு ஐஸ்வர்யம் வந்து நிற்காது, அன்னைக்கு ஆஸ்தி வந்து நிற்காது, அன்னைக்கு சொந்தம் வந்து நிற்காது, நண்பர்களும் நிற்க முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் பின்னால் நிற்க முடியும் பிள்ளைகளா. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் கரம் தூக்கி நிற்க முடியும், கை கொடுத்து பிடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லிடக்கூடாதே, எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு உன்னை விசாரிக்க நேரம் இல்லையே, உன்னை மாதிரி நான் தான் பரபரப்பாக இருக்கனே. ஐயோ ஏசப்பா, நீங்கள் என்னை பார்த்ததுலேருந்து, நீங்கள் என்னை தேடி வந்ததுலேருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு பொழுது கூட நின்று உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லைப்பா. ஐயோ என் ஜனமே, நான் உன்னை விசாரித்ததுலேருந்து நானும் அநேக ஆத்துமாக்கள் உன்ன மாதிரி இருக்காங்கப்பா, அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு உன்னை பார்க்க நேரமே இல்லைப்பா. உன் வியாதியையும் வறுமையும் பாரத்தையும் துக்கத்தையும் நீ வரக்கூடிய நாட்களில் நீ இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீங்குக்கும் விலைக்கு காப்பாற்ற எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதே. காணாமல் விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாச பலன் எனக்கு தரணுமே கர்த்தர். சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை தரணுமே. இந்த மானம் அவமானம் நிறைந்த உலகத்துக்குள்ள அவருடைய சிறைக்குள்ளே மறைச்சி இதுவரை வழிநடத்தி பாதுகாத்து தயவாய் நடத்தினாரே. நான் தூஷிக்காமல் வாழணுமே, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் தூஷிக்காமல் வாழணுமே. பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி வாழணுமே. ஒரு வசனத்தை பார்ப்போமா? ஒரே ஒரு வசனம், யோபு 42வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஃபஸ்ட்டு நான் என்ன அருவருத்து, என்ன நான் அருவருப்பான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து, நான் என்ன மனுஷன், எத்தனை ஆண்டுகளாக கர்த்தரை நான் நேசிக்காமல் இருந்திருக்கேன், எத்தனை ஆண்டுகளாக அவரை விட்டு தூரம் ஓடி இருக்கேன், எத்தனை நாட்களாக அவர் என்னை பார்த்து துக்கிக்கிற அளவுக்கும் வேதனைப்படுற அளவுக்கும் நான் நடந்திருக்கேன். ஐயோ என் சாயலை நான் மாற்றணுமே, என் சிந்தையை நான் மாற்றணுமே, என் அவமான நாட்கள் மாறணுமே. அல்லேலூயா. என் துக்க நாட்கள் மாறணுமே, நான் மனஸ்தாபப்படணுமே, நான் துக்கிக்கணுமே. நான் தவறு செஞ்சது தப்பு தான், இந்த தவறை நான் செஞ்சது தவறு தான், நான் இழுப்புண்டு போனது தவறு தான், எனக்கு வீழ்ச்சி தவறு தான், இந்த மாம்ச வீழ்ச்சி தவறு தான், நான் உணரப்படணுமே. தளர்ந்த நிறத்தில் உள்ள உணர்வுகள் உணர்வு அல்ல, அது பாவத்தின் தண்டனை.
60 வயசாயிட்டு எல்லாம் ஆடி முடிச்சிட்டேன், ரத்தம் சுண்டிட்டு அப்படிங்கிற நேரம், ஐயோ நான் என் பாவத்தை உணர்ந்துட்டேனே. நான் கேட்கலப்பா உன் வார்த்தையை. ஐயா நான் என் பாவத்தை உணர்ந்துட்டேனே, என் காது உன் வார்த்தையை கேட்கலையே. வேதம் சொல்லுது, திருடனை போல போவார்னு எழுதப்பட்டிருக்கு. நம்மளை கிராஸ் ஆகும்போது அவர் யாருன்னு நமக்கு தெரியாதபடி அப்படி கண்மறைந்து போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கொடிய நாட்கள் பாருங்க, எப்படிப்பட்ட கொடிய நாட்கள் இது. அவர் கண் மறைந்து போயிடக்கூடாதே. ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யுமானால் நிச்சயம் உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு மனஸ்தாபப்பட்டு, ஐயா நான் மனஸ்தாபப்படுறேன், ஐயா செஞ்ச தவறுகளுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன், ஐயா. இன்னைக்கு மனஸ்தாபம்னா என்னன்னே தெரியாது, துன்புறுத்தப்படக்கூடிய வார்த்தைகள்னா என்னன்னே தெரியாது. ஈஸியாக பிறரை துன்புறுத்திடுறோம், ஈஸியாக பிறரை அவமானப்படுத்திடுறோம். கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நீங்கள் மனஸ்தாபப்பட்டே ஆகணும். உங்களை இயேசு விடுவிக்கணுமானால், உங்கள் தனிமை நீங்கணுமானால், உங்கள் பாவம் உங்களை விட்டு நீங்கணுமானால், உங்கள் பிள்ளையை கர்த்தர் திருத்தணும்னா, மறுவாழ்வு உனக்கு கர்த்தர் கொடுக்கணும்னா, நீ வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னா நீ நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளை அந்த நிமிஷம் மாறியாகணும். நீ நிச்சயம் மாறியாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வலக்கரத்தை பிடிச்சி இன்னைக்கு நடத்த போகிறாரு. அவருடைய வலக்கரத்தை பிடிச்சி இன்னைக்கு நடத்த போகிறாரு மகனே, மகளே. அவருடைய இறக்கம் உனக்கு பெரிதாக இருக்க போகுது. நீ இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டுட்ட. அந்த 6வது வசனம் சொன்னப்போ, ஆகையால் நான் என்னை அருவருத்து துக்கித்து சாம்பலில் உட்கார்ந்து என்னை வெறுமனையாக்கி யோபுவை போல நான் இன்னைக்கு காணப்பட போகிறேன். நான் யோபுவை போல காணப்பட போகிறேன். என் சிறையிருப்பை நீங்கள் மாற்றிட்டீங்கப்பா. ஜெபிக்கலாமா? யோபுவை போல கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் நேசிக்கணுமா? உங்களையும் நேசிக்கணுமா? உங்களையும் மீட்டெடுக்கணுமா? கண்களை மூடுங்க. ஏளனம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவங்களாம் வேற கேட்டகரி. இன்னைக்கு என்னை இயேசு பார்க்கணுயா, என்னை இயேசு விசாரிக்கணும். எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சவங்களாம் அவர் மீட்டு எடுத்துட்டார். நான் ஒரு பிள்ளையா நினைக்கிறவங்கெல்லாம் கண்ணை மூடுங்க. இருந்த இடத்துல இருந்து அப்படியே கண்களை மூடுங்க. இரக்கம் நிறைந்தவரை, உங்கள் தயவு எங்களுக்கு வேணும்ப்பா, உங்கள் தயவு எங்களுக்கு வேணும். இந்த நிமிஷத்தில் இந்த கிராஸ் டிவி மூலமாக ஐயா நாங்கள் இன்னைக்கு மனஸ்தாபப்பட போகிறோம்ப்பா. செஞ்ச ஒவ்வொரு தவறையும் எண்ணி மனஸ்தாபப்பட போகிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்களை நேசிக்கணும், தீங்கு நாள் எங்களுக்கு அணுகாதபடி எங்களை விலக்கி பாதுகாக்கணும் ராஜா. உங்கள் புது கிருபை எங்களுக்கு ஆளுகை செய்யணும். உங்கள் தயவு எங்களை மறைச்சி நடத்தணும்ப்பா. யோபு 42:6 படி இந்த பிள்ளைகள் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பலவீனங்கள், நாச மோசங்கள், சாபங்களை சகலத்தையும் விலக்கி ஒரு புதிய பாதையை கட்டளையிட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். முதியோர்லேருந்து சிறியோர், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் புது கிருபை தாங்கி நடத்தணையா. அடிமை குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட அருமையான ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க, இந்த கிராஸ் டிவியில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி, உங்கள் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்க, பெரிய காரியங்களை செய். விசேஷமாக இன்னும் கடன் பாரத்தோடு அவமானத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் அர்ப்பணிக்க ஐயா. வர்ற ஃபோனில் பாதி ஃபோன் கால், ஐயா எனக்கு அதிகமான கடன், நான் என்ன செய்யன்னு தெரில, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எப்படி இவ்வளோ கூடிச்சுன்னே தெரில, என் கடனுங்கிற சாபம் நீங்கணும், என் வறுமை நீங்கணும்னு கதற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, கண்ணோக்கி பாருங்கள்.
தயவும் இரக்கமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.